வணக்கம். நான் உங்கள் இயற்கையாளன் சீனிவாசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு கரைசல் ஒன்று ரெடி பண்ணுறோம். அது என்ன கரைசல்னால் வேப்பங்கொட்டை கரைசல். இந்த கரைசல் வந்து ரெடி பாருங்கள். நம்ம இடத்துல வந்து ஒரு பின்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரம் வேப்ப மரத்துலேருந்து கொட்டையை வந்து சேகரித்து அது நல்லா வெயிலில் காய வச்சு அதை வந்து இடித்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு வேப்பங்கொட்டை கரைசல் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இதில் இருந்தால் மொத்தம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 20 கிலோ எடுத்துருவோம். வேப்பங்கொட்டையை எடுத்துகிட்டு மாதம் ஒவ்வொரு கிலோ வந்து இடித்து வேப்பங்கொட்டை கரைசல் ரெடி பண்ணுறது. அது எப்படி தயார் பண்ணுறதுன்னு பாருங்கள். நல்லா வேப்பங்கொட்டையை நல்லா இடித்து கீழே வச்சு கல்லில் வந்து நல்லா இடித்து இந்த பண்ணையில் போட்டு ஒரு 3 நாள் பானையில் போட்டு நல்லா ஒரு 3 நாள் ஊற வச்சு ஒரு 50 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சி வந்து செடிகளை வந்து தெளிக்க போகிறோம். இது வந்து இந்த கொய்யாவில் வந்து வர அந்த நூல் பூச்சி வந்து கட்டுப்படுத்தும். பூச்சிங்களை வந்து கட்டுப்படுத்த வந்து மாதத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த வேப்பங்கொட்டை கரைசல் அடிக்கிறது வந்து ரெகுலராக வச்சு வரோம் நாங்கள் தோட்டத்தில். இப்போ வந்து கொய்யாவில் வந்து நிறைய பூச்சி வந்துருக்கிறதுனால கொஞ்சம் உடனே ரெடி பண்ணுறோம். இது வந்து பானையில் இல்லை, பிளாஸ்டிக் பக்கெட்டிலோடு ரெடி பண்ணலாம். நம்மக்கிட்ட நம்ம பானை இருக்கிறதுனால பானையில் ரெடி பண்ணுறோம் நான் இதை. இது நம்ம கடையில் வந்து வேப்பெண்ணெய் வாங்கி ரெடி பண்ணலாம். என்ன ஒன்றுனா வேப்பெண்ணெய் வாங்கினோம்னா நம்ம அதை கூட வந்து வேப்பெண்ணெய் தண்ணியில் கரைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஏதாவது ஒரு பொருள் அதை கூட சேர்க்கணும். சோப்போ இல்லைன்னா இயற்கை ஷாம்பு, சீக்காத்தூள் இந்த மாதிரி ஏதாவது பொருள் சேர்த்தா தான் தண்ணியில் கரையும். ஆனால் இந்த வேப்பங்கொட்டை கரைசல் வந்து அப்படியே கரைஞ்சிரும். இதனால் வேப்பங்கொட்டை கரைசல் வந்து ஈஸியாக தண்ணியில் கரைஞ்சிரும். அதனால் இது ஒரே வேலையில் முடிஞ்சிடும். அதனால தான் வேப்பங்கொட்டையை பொறுக்கி இடித்து ஒரு 3 நாள் ஊற வச்சு வடிகட்டி ஸ்ப்ரேயர் மூலமாகவோ இல்லைன்னா கையில் தெளிக்கிறதோ ஏதோ ஒன்று. தண்ணி நல்லா ஒரு 5 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சோம்னா நமக்கு வந்து கரைசல் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி தெளிக்க வேண்டியது தான். நல்லா விட்டு நல்லா கையில் விட்டு நல்லா கசியணும். குச்சி 2 குச்சி கடை உள்ள கரெக்டு. அவ்வளோதான், ரெடி. ஒரு 3 நாள் கழிச்சு வடிகட்டி தெளிக்க வேண்டியது தான். ஓகே, நன்றி.